இப்போ வந்து கோல் ஃபோர்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. இது கோல் ஃபோர்ட் வந்து இதில் வந்து 3 ஊர் சம்மந்தப்பட்டிருக்கு. போர்த்துகீஸு, டச், ஹாலண்ட், இங்கிலீஷு. வாக் பண்ணால் 3 hours 3 to 4 hours ஒரு டைம் எடுக்குன்றாங்க. இப்போ ஒரு சேஞ்ச் இருக்கு. மார்னிங் 9:30க்கு சர்வீஸ் நடக்குன்றாங்க. டச் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது ஷாப்பிங் சென்டர் சும்மா எல்லாம் பார்க்கக்கூடிய இடமே. அடுத்தது வந்து குலாக் டவர் லைட் ஹவுஸ். அதுக்கு அப்புறம் லோ கோட்ஸ் ஒன்று இருக்கு. இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் ஓல்டு என்ட்ரன்ஸ் இதை பார்ப்போம். பழைய கேட்டு. அதுக்கப்புறம் பழைய பள்ளி இருக்குது, முஸ்லீம் பள்ளி. டெம்பிள் ஒன்று இருக்குது அங்கே. அது அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இப்போ நான் கோலுக்கு நைட் 9:30 பஸ் எடுத்து கோல் நாளைக்கு மார்னிங் 7th day 7 நம்ம கோலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேங்களா. Hello, hi, this is Suresh Jittu and you are watching me on Jittu Journeys YouTube channel. இப்போ நம்ம திருகோணமலையிலேருந்து கோலுக்கு வந்துட்டுருக்கோங்க. காலையில் ஏர்லி மார்னிங்கு நைட் 9:30க்கு பஸ்ஸில் ஆரம்பித்த நம்ம பயணம் 300 kilometers ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோங்க. திஸ் இஸ் த லென்த்தியஸ்ட் ட்ரைவ் ஒன் ஹோல் நைட்டு ஃபுல்லாகவே ட்ராவல். இதான் எனக்கு ஸ்ரீலங்காலே ரொம்ப லாங்கஸ்ட் ட்ராவல். ஒன் ஹோல் டே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக எங்கே இருக்கோம் பாருங்கள். இதுதான் கால் பீச். கால் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. கால் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். ரோடு பஸ்லாம் போயிட்டு இந்த ரோட்டில் எப்படி இருக்குது பாருங்க. தங்க போகிற இடம் பேக்கு hostel, AC, non-AC, backpacker, girl in green duff. Hello, hi, this is Suresh Jittu from Jittu Journeys. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா காலில் இருக்கோம். கால் எங்கே இருக்குன்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது. நம்ம நேற்று நைட்டு திருகோணமலையில் கிளம்புனோம். ஒரு 9:30 போல் கிளம்புனோம். ஏர்லி மார்னிங் வரதுக்கு எனக்கு 7:30 ஆகிடுச்சு. ஸோ கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 minutes வாக்கில் நம்மளுடைய பேக் பேக்கர்ஸ் ரூம் இருக்குது. ஸோ இங்கே பேக் பேக்கர்ஸ் ரூமில் இங்கே வந்து நான் ரூம் ப்ளாக் தனியாக போடுறேன். வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செக்இன் பண்ணிவிட்டு க்ளோத்ஸ்லாம் கொடுத்துட்டு now we are going to start. நம்ம இப்போது ரூம் விட்டு வெளில போகிறோம். ஃபோர்ட்டு நான் ரூமோடைய இது எல்லாமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 2 to 3 minutes வாக் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோடைய எஸ்டிடி வரலாறு எல்லாத்தையும் நம்ம அங்கே போய் ரைட்டு கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் சரிங்களா. ஓகேங்க. நான் இந்த வியூ காட்டுறதுக்காக தான் இந்த சைடு வந்தேன். நம்ம இன்னும் மெயின் இதுக்கு போகல. இந்த வியூ பார்த்துட்டு இப்படி போவோம் சரிங்களா. திஸ் இஸ் இந்தியன் ஓஷன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. யார் வியூவிங் இந்தியன் ஓஷனை பார்க்குறோம் ஸ்ரீலங்காலேருந்து. பாருங்க இந்த எண்டு. இது வந்து நம்ம இருக்கிற சதர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இருக்கும். வா எப்படி இருக்கு அது இருக்கு பாருங்க ஃபோர்ட். நம்ம போவோம் அந்த ஃபோர்ட்டுக்கு. ஓகே நம்ம இப்போ அடுத்தது அந்த ஃபோர்ட் கிட்ட போவோம். ஓகேங்க. அதாங்க ஃபோர்ட் என்ட்ரன்ஸு. நம்ம போயிட்டுருக்கோம். பஸ்லாம் காலையில் நிற்கிது பக்கத்துலேயே.
பஸ். இவ்வளோ பெரிய ஃபோர்ட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி வந்தோன்னா ஒரு நாள் பத்தாதுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒரு வண்டி எடுத்து முடிஞ்ச வரலும் குயிக்காக ஒரு ஃபுல் சர்க்கிள் எடுத்து அந்த சர்க்கிளில் நம்ம அந்தந்த ஸ்பாட்டில் அங்கே இறங்கி அந்தந்த இடத்த நம்ம பார்த்து ஹிஸ்ட்ரியை கேதர் பண்ணிட்டு வரும். நம்ம இப்போ வந்து கோல் ஃபோர்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அண்ணன் உங்கள் பேர்? இந்த பேர் வந்து சிபி. ஓகே, இவர் தான் நம்ம சுற்றி காட்ட போகிறாரு. நான் அந்த வண்டியில் தான் போக போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா இது வாக் பண்ணால் 3 to 4 hours இப்படி டைம் எடுக்குன்றாங்க. 3 to 4 hours இந்த பிளேசஸ்லாம் கவர் ஆகாமான்னு தெரியல. ஓகே, நம்ம ஒரு மேக்ஸிமம் 45 இல்லை 1 minutes கவர் பண்ணலாம். முக்கியமான ஸ்பேஸ்லாம் சொல்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு வந்து அப்படி அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கோல் ஃபோர்ட்டை பார்க்க உள்ளே போக போகிறோம். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் போகிறோன்றது நம்ம அண்ணன் சொல்லுங்கள். இது கோல் ஃபோர்ட் வந்து இதில் வந்து 3 ஊர் சம்மந்தப்பட்டிருக்கு. பொர்த்துகீஸு, டச், ஹொலாண்ட், இங்கிலீஷு. இப்போ நாங்கள் ஓல்டு இன்ட்ரெஸ்ட் இதை பார்ப்போம். ஓகே, பழைய கேட்டு. அதுக்கப்புறம் லோ கோட்ஸ் ஒன்று இருக்குது, இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பழைய பள்ளி இருக்குது, முஸ்லீம் பள்ளி. டெம்பிள் ஒன்று இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் சேஜ் இருக்குது, டச் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இது ஷாப்பிங் சென்டர், சும்மா எல்லாம் பார்க்கக்கூடிய இடமே. அடுத்தது வந்து குலாக் டவர் லைட் ஹவுஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா கோல் ஃபோர்ட்டோடைய மேப்புங்க. இதில் வந்து 3 கண்ட்ரி வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த 3 கண்ட்ரி எப்படி அந்த ஒருத்தருங்க கேப்சர் பண்ணாங்க, எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னு நம்ம 1505 செஞ்சுரியில் போர்ச்சுகீஸ் வந்து ஸ்பைசஸ் ஆஃப் ஐலாண்ட் தேடி ஏஷியாவுக்கு போகிற வழியில் இலங்கையை தான் வந்து கைப்பற்றினாங்க. 16th செஞ்சுரியில் போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து டச்சும், 17th செஞ்சுரியில் டச்சு கிட்டேருந்து பிரிட்டிஷும் ஒருத்தரும் மாற்றி மாற்றி ஆக்குபை பண்ணதாக சொல்கிறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் வந்து காலோட ஓல்ட் ஃபோர்ட்டுங்க. நியூ ஃபோர்ட்டு அங்கே இருக்குன்னாங்க. இப்போ ஓல்ட் ஃபோர்ட்டு, இது ஓல்ட் ஃபோர்ட்டு ஆலன் பீரியடில் யூஸ் பண்ண ஃபோர்ட் இது. இப்போ ஆனால் இது உபயோகத்துக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. நியூ ஃபோர்ட் வந்ததுக்கப்புறமா இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே வெளியில் ஆங்கர் ஒன்று இருக்குது, நம்ம போகிற வேலை காட்டுறோம். அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓல்டு கேட்டுங்க. டச்சால் கட்டப்பட்ட ஓல்டு கேட். இதுதான் ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட கேட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்சைட் ஆஃப் ஓல்ட் கேட்டை பார்க்குறீங்க, மேலே டச்சோட எம்ப்ளம் பார்க்குறீங்க. இது வந்து 1669 கட்டப்பட்ட சேமிப்பு கடங்கா, ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வைக்கிற சேமிப்பு கடங்கா ஒரு வேர்ஹவுஸாக பயன்பாட்டுக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்ம கேட் வழியாக உள்ளே போய் அந்த பக்கமாக வருவோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த ஒரு வால்லே பார்த்தீங்கன்னா உள்ள வேர்ஹவுஸ் மாதிரி அந்த இந்த பக்கத்தில் போயிட்டு அந்த பக்கம் வரோம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பேனியன் ட்ரீ. மேலே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட எம்ப்ளம். கல்லி ஃபோர்ட் வந்து இப்போவும் பயன்பாட்டில் இருக்குன்றாங்க. அது உள்ளே வந்து ஒரு கிராமம் மாதிரி, உள்ளே எல்லாரும் மக்கள் அநேக பேர் வந்து வாழ்கிறாங்க. அது ஒரு காலனி மாதிரி. கோர்ட் இருக்கிறதாகவும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதாகவும், எல்லாமே கோவில் இருக்கிறதாகவும், மண்டே டு ஃப்ரைடே வந்து உள்ளே ஒர்க் பண்ணுவாங்க. அது உள்ளே வந்து கோட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மியூசியம் இருக்குது, லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? வாங்க என் கூட. ஹலோ, உங்கள் நேம்? யா, ஐம் குட். ஸோ டு யூ நோ தமிழ் ஆர் இங்கிலீஷ்? தமிழ். எப்போ இங்கே வந்து 15 வருஷம் வந்தா? இன்னைக்கு காலி நாளைக்கு மார்னிங் தான். திருங்கோணமலை சாப்பிடுதா இல்லை? இதுக்கப்புறம் என்ன செய்ய நாங்கள் போலீஸ் இது வந்து வெள்ளம் வந்துட்டா வெங்காயம் இதே இருக்கு ஐயா. அங்கே வெங்காயம் வெள்ளம் வாங்க. நம்ம போன வீக்கு நான் வரதுக்கு வெள்ளம் வீட்டுலாம் இவ்வளோ தண்ணி இருக்கவே நீங்கள் கொஞ்சம் அனுப்பாமல் இருக்கிறபடி அங்கே மழை நிலத்து தாண்டி இப்போ நீங்கள் வரலாம். அங்கே மழை இருக்காது நினைக்கிறேன். இங்கே வந்து வந்த டே ஒன்று வந்து மழை 10 கிழமை வந்து மழை. அங்கே வெள்ளம் முடிஞ்சியா? நாங்கள் வெள்ளம் முடிஞ்சிச்சு. 15 தப்பு மழை. இல்லை சாமான் கொஞ்சம் அனுப்புறது தான் இருக்கும். இது வேண்டிக்கும் நூறணியில் கண்டியெல்லாம் போனீங்களா? நூறில் எல்லாம் போயிட்டு எல்லாம் கடைசியாக வந்துதா காலுக்கு? ஆமாம், சவுத்து லாஸ்ட்டாக சவுத் வந்து லாஸ்ட்டாக இல்லை கடைசியாக வந்துட்டு
இல்லை நான் அது வந்து நார்த்து மேலே நார்த் ஈஸ்ட்டு நாளைக்கு ஓகே இது ஃபோர்ட்டோட போலீஸ் சார். அவர் வந்து ஃபோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் காலி போலீஸா? என்ன பொசிஷனில் இருக்காரு? டிராஃபிக் பிரான்ச். டிராஃபிக்லாம் அந்த ஒயிட் பெல்ட் இருப்பா அவரா? ஓகே ஓகே. இந்த பில்டிங் வந்து டச் ஹாஸ்பிட்டல். ஓகே. இந்த பில்டிங் டச் ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்டா இப்போ இருக்க ஹாஸ்பிட்டல் லைக் ஷாப்பிங் சென்டர். ஓகே. டச் ஹாஸ்பிட்டல் போர்டு ஆனால் வச்சுருக்காங்க. டச் ஹாஸ்பிட்டல் ஷாப்பிங் சென்டரா? டேப் ஹவுஸ். நம்ம கல்ஃப் ஃபோர்ட்டை சுற்றிட்டு இருக்கோம். இது என்னங்க மேலே வியூ? இதுதான் டச் ஹாஸ்பிட்டல். ஷாப்பிங் இது பீச். அது அரோரா பஸ் இதான். டச் ஹாஸ்பிட்டல் ஷாப்பிங். இதான் இந்த கன் பிளேஸு. முந்தி ஃபைட் பண்ணதான். இது வந்து ரியல் லட்சுமி வச்சுருக்கு. வாரக்குடி பார்க்கறதுக்கு ஒரு பஸ் ஸ்டேண்ட் ஒன்று தான். ஷூட் பண்ண இடம் மட்டும் தான் முந்தி காலத்தில். இது டச் 18 பவுண்டர் பஸ். 18 பவுண்டர் கேஸ்டன் பவுண்டர் வந்து உடன் கேஸ்டன். இங்கே பார்க்குற ஒரு பீச் ஜங்கல் பீச். அது ஜங்கல் பீச். அது பின்னால் குணவர்த்தன பீச் இருக்குது. லகுண்ட் போட் சஃபாரி ரிவர் இருக்குது. ஆம ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதெல்லாம் போட்டிங்கில் போகணுமா? இல்லை இது போட்லேயும் போகலாம். இது வந்து ஹாபர் மீன்பிடிக்கு போட்டு போகுது இது. நம்ம அங்கே இருந்தோம் அந்த இடத்துல இருந்து. நம்ம இங்கேருந்து வந்தோமா? இந்த சைடு வந்தோமா? இங்கே போகல. இங்கே இல்லை பார்க்கறதுக்கு இல்லை. ஓகே. அங்கே தான் நம்ம வந்தோம். அங்கே நின்று வந்தோம். அந்த ரோட்டில் தான் வந்தோம். ஓகே. அந்த ரோட்டில் வந்தோம். சரி. ஏன் டச் ஹாஸ்பிட்டல். ஓகே. சரியா? வீடியோ ஆன்ல தான் இருக்கு. Yeah, because they told me that it's not right. hotel shopping. லைட் ஹவுஸ். That's a light house. 1938 ல இருந்து இப்போ வேலை செஞ்சுக்குள்ள இருக்கு. போகலாம்ல உள்ள? அங்கே போயிட்டு வரலாம்ல? இங்கே போய் பார்க்குறேன். லட்சி உள்ளே போக முடியாது. ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. ஓகேங்க, நம்ம இப்போ லைட் ஹவுஸ் வந்துருக்கோம். டச் ஃபோர்ட் உள்ளே இருக்குது. லைட் ஹவுஸ் புதிய லைட் ஹவுஸ். ஓகேங்களா? வாங்க இந்தியன் வருஷன். லைட் ஹவுஸ் இந்தியன் வருஷன். ஓகேங்க, பார்த்துங்க. வி ஆர் ஃபைனலி அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட்டு. அங்கே போவோம். நம்ம நடந்து வந்தோம்னா உள்ள ஒரு அங்கே வர்றதுக்கே ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ன்றாங்க. ஃபுல்லாகவே கவர் பண்ணேன்னா 20 minutes 30 minutes ஆகிருக்கும். அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆட்டோ செக் பண்ணதுனால பார்ப்போம். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. இந்த சைடு அங்கே போவோம். அந்த ஒரு வியூவு இது நம்ம டச் ஃபோர்ட்டில் இருக்க இந்தியன் ஓஷன். இந்த சைடில் இந்தியன் ஓஷன் சைடில் இருக்கும். சரிங்களா? லைட் ஹவுஸ்
பாயிண்ட்டு அதில் போட்டு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். நம்ம பாதி வழியில் வந்து ஏற்றோம். இந்த சைடு தண்ணி, நான் இதில் சொப்பில் நடந்துட்டு போகிறேன். பெரிய வால்யூம் வரேன். Crazy jumpers at Gali Fort since 1990. The dogs, daredevils of the Dutch fort. So how much the charges? $40. So when you do a single jump for us, like My work, my job. okay. You want to see? Hello, Professor. Hello. She is going to jump for us. இல்லை நம்ம ஆள் தலைவராங்க ஜம்ப் பண்ணி வச்சுட்டு டச் ஃபோர்ட்டோடைய வியூ பாயிண்ட்டுங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஜங்கல் வியூ. ಹೋಟೆಲ್ பெரிய ஹோட்டல் வெல் ಹಿಕ್ಕಡು பக்கம் பீச் பக்கம் தான் இல்லை. வேல் வாட்சிங் கோட்டை சில ஏரியா தெரியும். ஓகே. So what is this? All coins, Dutch coins, British. This one, huh? Yeah. So you are selling this or? Yes, I'm selling from this. Okay. I'm selling from the local tourists. They all buy. Okay, to take away. Yeah. This is good souvenir. These are all Dutch coins, no? Okay, but can we exchange this or we have to keep it for remembrance book? Yeah. This is silver coins. Okay. This one I will give it with you 9,000 rupees. This single coin 9,000. Yeah, it's silver. Oh, it's Sri Lankan currency. No, this is from the Dutch people use currency. Okay. Sure. This is This one வந்து 9,000 rupees. yeah. This is gold fort interest coins. Most வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. லைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த சைடு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க உள்ள டச் ஃபோர்ட்டோட ஹாஸ்பிட்டல்ஸ் அதை பார்த்தோம். பேசிக் முடிஞ்சிச்சா? ஒரு ரவுண்ட் வந்துட்டோமா? ஒரு ரவுண்ட் வந்துட்டோமா? டெம்பிள் This temple, இந்த கோல்ட் ஃபோர்ட்ல பழைய டெம்பிள். உள்ளே போய் பார்க்குறோன்னா பார்க்கலாம். நான் பார்க்குறேன். சரியா? உள்ள ஃபுல்லாக பெரிய என்ட்ரன்ஸ். எல்லாம் ஹோட்டல். ஃப்ரண்ட் வியூ ஹோட்டல் ஸ்கூல் இருக்கு. அப்படியே வாங்க ஸ்கூல். ஹாப்பி கிறிஸ்மஸ் 2023 ஆடிட்டோரியம், ஸ்கூலோடைய ஆடிட்டோரியம். உள்ள டச் ஸ்கூலில் படிக்கிறவங்களா? இது இங்கே லோக்கல் படிக்கிறவங்களா இல்லை லோக்கல் சதன் காலேஜ் கேர்ள் இந்த பக்கம் இருக்கு ஆர்மி கேம்ப். வெளியே கூட ரூம் இருக்குது. இங்கே ஆர்மி கேம்ப். ஓகே. ஆர்மி அவங்களுக்கு தங்கத்துக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. அதுதான்
church. ஓகே That church. 1755 years old. உள்ளே போயிடலாமா? போகலாம். ஓகேங்க, நம்ம இப்போ இங்கே இருக்கிறது தான் டச் ஃபோர்ட்டில் இருக்க டச் ரிஃபார்ம்டு சர்ச்சுங்க கல்லி. இது வந்து ஆகஸ்ட் 1755 அப்போ திறந்தது. ரொம்ப 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 பழமையான சர்ச்சு.